ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரோட்டு கடை காளான் எப்படி ஈஸியாக வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெறும் கோஸ் வச்சு எப்படி டேஸ்டான காளான் மசாலா செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ கோஸ் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து இதை பைண்ட் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ரொசீஜரில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட் சைட் காளான் டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே எக்ஸாக்டாக கிடைக்கும். மாவு இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. நெக்ஸ்ட் இதை நம்ம பொரிக்க போகிறோம். கடாயில் 1 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இதை சின்ன சின்ன பீஸாக போட்டு பொரிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய பீஸ் போட்டிங்கன்னா வேக டைம் ஆகும், அப்புறம் எண்ணெயும் நிறைய இழுக்கும். ஸோ சின்ன சின்ன பீஸாக போட்டு பொரிச்சிக்கலாம். இது அப்படியே சும்மா சாப்பிட்டாலே பக்கோடா மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சோன்னு நம்ம எடுத்துடலாம். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான பூரி பொரிக்க போகிறோம். பூரிக்கு மாவு நீங்கள் ஒரு 4லேருந்து 5 இந்த மாதிரி குட்டி குட்டியாக முன்னாடியே திரட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடிமேடாக ஷாப்ஸில் கூட கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி பொரிச்சிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கோஸை இப்படி 2-3 பிச்சுக்கலாம். அடுத்து காளானுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 1 கப் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். அதில் 2 நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்க போகிறோம்.
அடுத்து இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அடுத்து சோயா சாஸ் 1 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 2 டீஸ்பூன். இந்த மாதிரி சாஸ் சேர்த்தாதான் உங்களுக்கு ரோட்டுக்கடை காளானோட எக்ஸாக்ட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். தண்ணி 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கொஞ்சம் கொதிச்சோன்னே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கோஸை அதில் போட போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க பூரியை இப்படி நொறுக்கி இதில் போட போகிறோம். கடைசியாக கார்னிஷிங்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள்.